பாரத தேசத்தில் நமக்கு ஆதார நூலாய் தருவாய் வேஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரந்தம் சாஸ்திரம் வேதம். வேதங்கள் ஸ்வயம் பகவானுடைய கண்டத்திலிருந்து புறப்பட்டவை அப்படின்னு பெரியவர்கள் பணிப்பார்கள். அதுலேயும் பிரணவமும் அத என்கின்ற சப்தமும் பெருமாளுடைய கண்டத்திலேந்து வந்ததுன்னு சொல்லுவா. ரெண்டு விஷயங்கள், ஒன்று பிரணவம், ரெண்டாவது அத அப்படிங்கிற சப்தம். இது ஞாபகம் வச்சுக்கோ. பிரணவம்னு சொன்னா என்ன? அந்த பிரணவம்னா நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அதுதான். ஆனா நீங்க சொன்னதை நான் ஏன் வாய் திறந்து சொல்லலைன்னா அதை வாய் திறந்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. பிரணவத்துக்கு என்ன நாதம்ங்கிறது நமக்கு மனசுல தெரியணுமே ஒழிய வாயை திறந்து சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியவா ஒரு கிரமம் வச்சுருக்கா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் உபன்யாசம் பண்ணணுமா இருக்கு. இப்ப நிறைய கேள்வி வரலாம், ஏன் பிரணவத்தை வாய் திறந்து சொல்லக்கூடாது? பிரணவம்ங்கிறது நல்லது தானே, அந்த நல்லதான விஷயத்தை ஏன் வாயை திறந்து சொல்லக்கூடாதுன்னு கேள்வி எல்லாம் எழலாம். கரெக்டு தான். ஆனா இதுக்குன்னு சில விதிமுறை பெரியவா வச்சுருக்கா. ஒன்று காரணம் என்னன்னா, பிரணவம்ங்கிறது வேதத்துக்கு ஆதாரமான ஒரு நாதம். அந்த நாதத்துல 3 சிறிய நாதங்கள் அடங்கியிருக்கு. அகாரம், உகாரம், மகாரம். இதனுடைய சேர்த்தி தான் அந்த பிரணவநாதமா வருது. இந்த நாதம் தான் ஏனைய மந்திரங்களுக்கு அர்த்தம் சேர்க்கும், பலனை கொடுக்கும். அதனால் மந்திரம்ங்கிறது சொல்லும் போதே வாய் திறந்து சொல்லக்கூடாதான். அதுவும் மந்திரத்துக்கு பிரதிபாத்தியமா இருக்கக்கூடிய பகவானை பத்தி சொல்லக்கூடிய அந்த பிரணவத்தை வாய் திறந்து சொல்லக்கூடாதுன்னு பெரியவா வச்சுருக்கா. சுவாமி அப்படி சொல்றேளே, இப்ப சஹஸ்ரநாமத்துல வரும்போது பூர்வாத்தியாயம் முடிஞ்ச உடனே முதல்ல சாந்தாகாரம் புஜகசயனம், அதுக்கு முன்னாடி 6 கேள்விகள் யுதிஷ்டன் கேட்கிறார். அதுக்கு பீஷ்மாச்சாரியர் சமாதானம் சொல்றார். இது யாரை பத்தின்னு சொன்ன உடனே ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம்னு சொல்லி முடிச்ச உடனே ஒரு பிரணவத்தை சொல்லிட்டு தானே விஸ்வம் விஷ்ணுன்னு ஆரம்பிக்கிறோம். அந்த எந்த இடம் நான் சொல்றது உங்களுக்கு தெரியுது. நானும் சொல்ல வேண்டாங்கிறதுக்காக எப்படியோ அதை மறைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அந்த விஸ்வத்துக்கு முன்னாடி ஒரு பிரணவம் வருதே, அதை சொல்லலாமான்னு கேட்டா அது கூட ஜாகிரதையா பெரியவா என்ன பண்ணுவான்னா அரிஹி மனசுக்குள்ள சொல்லிக்கணும், அடுத்ததுதான் ஆரம்பிக்கணும்பா. அவ்வளவு ஜாகிரதையா சொல்லுவா. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம், எம்எஸ்ஏ சொல்லியிருக்காளே, இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஏதாவது ஒரு பதில் வச்சிருப்போம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சொல்லிட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. இப்போ ஆண்டாள் ஒண்ணுமே இல்லை, கோழி அப்படிங்கிற சப்தத்தை வேதம் படித்தவன் வாயை திறந்து சொல்லக்கூடாதுன்னு ஒரு மரபு வச்சிருக்கா. ஆனா நான் சொல்லிட்டேன். இப்போ கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோ ஆகிலும் செல்வன் எழுந்தான்னு நாச்சியார் திருமொழியில ஒரு வார்த்தை உண்டு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, கிரமம்னு ஒன்று உண்டு. ஆனா அது உலகியல் வரும்போது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சொல்யூஷனோ எபிலிட்டியோ தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால அந்த பிரணவமும் அத அப்படிங்கிற சப்தமும் பெருமாளுடைய கண்டத்திலிருந்து புறப்பட்டவை. பிரணவம் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். அதங்கிற சப்தம் எந்த இடத்துல வரும்? இல்ல அது அத ஸ்டார்டிங்ல அத சப்தமோத்தியாய அந்த மாதிரி சொல்றா. ஆனா நாதமா வரணும். இட் ஷுட் கம் as a sound. அதங்கிறது இப்படிப்பட்டதால் 17வது அத்தியாயம் அப்படின்னு இப்படிப்பட்டதால்னு வருது. அது ஒரு கன்ஜங்ஷன் ப்ரிப்போசிஷன் மாதிரி வருது. அதங்கிற நாதம் சனிக்கிழமை வந்திருக்கோம். நீங்க இப்படி கேள்வியே கேட்டுன்னு போயிட்டு இருந்தா இப்படி அதங்கிற சப்தம் எங்க வரும்? எங்க? நாராயணோபனிஷத்துல எந்த இடத்துல வருது? இதுல அத உண்டு, அதவும் உண்டு. நான் சொல்றது அத. இப்போ ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். விதுரன் யாரு?
இப்படி கேள்வி கேட்டுட்டே போயிட்டு இருந்தா நாங்க எழுந்து போயிட வேண்டியதுதான். விதுர யாரு? யாரு விதுரன்? வியாசருடைய பிள்ளை. யார் அவர்? பாண்டுடைய தம்பி. கரெக்டா? விதுர அப்படின்னா பத்னியை இழந்தவன் அர்த்தம். மிருததாரஹா விதுரஹா. சரி, பின்ன மகாபாரதத்துல வருது யாருன்னா விதுரன். விதுரன் கிடையாது. அந்த தாக்கும் தாக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. விதுர சப்தம் பாண்டு திருதராஷ்டிரனுக்குரிய தம்பி, நீங்க சொன்னது சரி. விதுர அப்படின்னா பத்னியை இழந்தவன் அர்த்தம். மிருததாரஹா, மிருததாரஹானா பத்னி இழந்தவனுக்கு விதுரன்னு பேரு. ஒண்ணுமே இல்லை. இப்போ சம்ஸ்கிருதத்துல தவ அப்படின்னா எவன் பதியோ அவனுக்கு தவன்னு பேர். மா என்கின்ற மகாலட்சுமிக்கு தவனா இருக்கக்கூடியவனுக்கு மாதவன்னு பேரு. புரியுறதா? மாதவனா மான மகாலட்சுமிக்கு. நேத்து பார்த்தோமோனோ கஹா அப்படின்னா யார் வருவா? பிரம்மா வருவார். அப்படின்னா யார் வருவா? யார் வருவா? பெருமாள் வருவார். அகாரார்த்தோ விஷ்ணுர். நேற்று சொன்னேன் 6:45 சொன்னேன் நேற்று சாயங்காலம். அதனால அகாரார்த்தோ விஷ்ணு, கஹா பிரம்மா, மா அப்படின்னா மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு யாரு வீட்டுக்காரரோ ஆத்துக்காரரோ மாதவஹா அப்படின்னு பேர். தவனா ஆத்துக்காரர்னு சொல்லிட்டேன்னா தவவை இழந்தவளுக்கு விதவான்னு பேரு. தவ என்கின்ற அவரை இழந்தவள் விதவா, இழந்தவன் விதுரன். அதனாலதான் பிரம்மசூத்திரத்துல விதுராதிகரணம்னு 3வது அத்தியாயத்துல வரும். அந்தராச்சா பிதூத்த திருஷ்டேஹே அப்படின்னு ஒரு சூத்திரம் உண்டு, முக்கியமான சூத்திரம் அது. அது விதுராதிகரணம்னு பேர். பத்னியை இழந்தவனுக்கு அக்னி காரியம் உண்டான்னு ஒரு கேள்வி பிரம்மசூத்திரம் கேட்டுண்டு சமாதானம் சொல்றது. அந்த பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதுலதான் அதங்கிற சப்தம் வரும். இப்போ சில இடங்கள்லாம் நம்ம ஒரு மொழி கத்துக்கும் போது அது நவுனா வருதா வேர்பா வருதான்னு பார்க்கணும். நவுன்னா சஞ்ஞாபதம், இதே வேர்புனா கிரியாபதம். இப்போ ஒண்ணுமே இல்லை. கார்த்தால குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சாப்பிட்டுட்டு போச்சு? சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு போச்சு. அப்போ சாண்ட்விச் அப்படிங்கிறது நவுன் ஆயிடுறது. ஏன்னா உங்களுக்கு ஒரு வஸ்து மேலே ரொட்டி கீழே ரொட்டி ஏதோ ஒன்று நடுவில் வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு போகிறது. அப்போ தெரியக்கூடிய வஸ்து, பிடிக்கக்கூடிய வஸ்து, கடிச்சு சாப்பிட வேண்டிய வஸ்து ஒரு வஸ்து, அதனால அது நவுன். இதே ஒருத்தர் சொல்றார், நீங்க எப்ப கதை கேட்ப? வீட்டில் தளிகை பண்ணுவேன், வீட்டை கூட்டி பெருக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், அதுக்கு நடுவில் கதை கேட்பேன். ஐ சாண்ட்விச் லிசனிங் டு டிஸ்கோர்சஸ் பிட்வீன் ஈவெண்ட்ஸ். அப்பனா அது வேர்ப் ஆயிடுறது. சாண்ட்விச்ங்கிற சப்தம் நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது வேர்ப் ஆயிடுறதா? அப்ப நம்ம எந்தெந்த சப்தம் எந்தெந்த இடத்துல பிரயோகப்படுத்துறோங்கிறத பார்க்கணும். இப்ப பிரணவமும் அதங்கிற சப்தமும் பெருமாளுடைய கண்டத்திலிருந்து புறப்பட்டவைனா இது 2 தான் வேதத்துக்கே ஆதாரம். அதனால பாரத தேசத்துக்கு ஆதார நூலாய் விளங்குவது வேதமே. அந்த வேதம் தன்னை பிரகடனம் பண்ணிக்கணும் நினைக்கும் போது, இஃப் இட் வாண்ட்ஸ் டு எக்ஸிபிட் ஆர் எக்ஸெம்ப்ளிஃபை இட் செல்ஃப், தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நினைக்கும் போது வேதமாவே வராது. அப்போ வேதம் நன்னா புரியும்படியா வரும். ஏன்னா வேதம்னாலே தமிழ்ல மறை என்று பெயர். தமிழில் மறை என்ற சொல்லுக்கு அர்த்தம் மறைத்து கூறுவது என்று பொருள் உண்டு. அதனால்தான் மறை மூர்த்தி கண்ணா, வேதத்தால் காண்பிக்கப்பட்ட கண்ணா. ஆனா கண்ணன் என்கின்ற கிருஷ்ணர் வேதத்துல வரவே மாட்டார். பின்ன காண்பிக்கப்பட்டதுன்னு எப்படி வரும்னு கேட்டா, வேதம் எல்லாம் மறைச்சு மறைச்சு சொல்றதா? அந்த மறைச்சு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா வேதத்தை புரிஞ்சுக்கக்கூடிய கிரந்தங்கள் உபபிரம்மணம்னு பேர். ஞாபகம் வச்சுங்கோ. இப்ப வேதம் பிரம்மணம்னு பேரு, பிரம்மத்தை காண்பிக்கிறது. ஆனா இவரை நன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதம் சொல்ற விஷயங்கள்லாம் சட்டு நமக்கு புரியவே புரியாது. புரியுற மாதிரி இருக்கணும், தெளிவா இருக்கணும். அதுக்கு ஏதாவது கிரந்தங்கள் இருக்கா? அதற்கு உபபிரம்மணங்கள்னு உண்டு. அந்த உபபிரம்மணங்கள் தான் இதிகாசங்கள் புராணங்கள் என்று 2 வகையா பிரிக்கிறோம்.
அந்த உபபிரம்மணங்கள்ல இதிகாச புராணங்கள்ல இதிகாசம் 2. ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம், மத்தொன்னு ஸ்ரீ மகாபாரதம். புராணங்கள்னு பார்த்தா 18 புராணங்கள் உண்டு. சரி சுவாமி, இப்ப இதிகாச புராணம்னு ஒன்று இருக்கு, இப்ப புராணங்கள் 18 இதிகாசம் 2ன்னு சொல்லிட்டு இதுல 2த்துல எது வசதி? நம்ம வசத்திங்கிறத பொதுவா பார்க்க கூடாது, இது அதை விட வசத்தின்னு பார்க்க கூடாது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லித்தரேன் கேளுங்க. இப்ப நீங்க ஆத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கு, ஆத்துல கொஞ்சம் நிறைய நேரம் இருக்கு, ஒரு 18 புராணத்தையும் ஆத்துல வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. 18 புராணம், எங்கேயாவது ஒரு 45 புஸ்தகம், முதல்ல இடம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்புறம் வாங்குங்க. வாங்கிட்டு இதெல்லாம் உட்காந்து படிக்கிறேன். இப்போ ஒரு புராணத்தை நீங்க படிக்கும்போது நன்னா புரியும். இதே இன்னொரு புராணம் எடுத்து படிச்சேன்னா அதே கதையை தான் சொல்லியிருப்பார் வியாசர், ஆனா கொஞ்சம் 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 வித்தியாசம் இருக்கும். இன்னொரு புராணத்தை எடுத்துப்பேள், அது இன்னும் கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சுவாமி இப்ப என்ன சுவாமி பண்றதுன்னு கேட்டா உடனே நீங்க என்ன பண்ணணும், இதிகாசத்தை எடுத்து படிக்கணும். இதிகாசம்னா ராமாயணமோ மகாபாரதத்தையோ எடுத்துட்டு படிக்கணும். அதே சம்பவத்தை வால்மீகியோ வியாசரோ கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருந்தா வால்மீகி வியாசர் சொல்றதை தான் எடுத்துக்கணுமே ஒழிய புராணம் சொல்றத கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இதுக்கு ஆர்டர் ஆஃப் ப்ரிசீடன்ஸ்னு பேரு. இது மேத்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐலேட்டுன்னு ஒரு பிரின்சிபல் நாங்கள்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது 5 ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்பா. இன்வர்ஸ், லாக்ரிதமிக், அல்ஜிப்ரைக், ட்ரிக்னாமெட்ரிக், எக்ஸ்பொனென்ஷியல். இது 5ம் ஒன்னா வரும்போது எதுக்கு நீ ப்ராமினன்ஸ் கொடுப்பேன்னு ஒரு கேள்வி. இதுக்கு ஐலேட் பிரின்சிபல்னு பேர். அந்த மாதிரி இதிகாச புராணங்கள் வரும்போது புராணத்தை விட பலமா இருக்கிறது இதிகாசம் தான். ஆயிடுதா? இப்ப இந்த இதிகாசத்துல ராமாயணம் மகாபாரதம்னு வரும்போது ராமாயணத்துக்குத்தான் ஒரு படி மகாபாரதத்தை விட கொஞ்சம் ஏற்றம் அதிகம். ஆனா இப்ப நான் சொல்றது மகாபாரதம் தானே, அப்படின்னா மகாபாரதத்தோட பெருமையை தானே சொல்லணும். இப்ப சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் ராமாயணத்தை இறக்கலாம். எப்படி இறக்கலாம்னு பார்க்கலாம். ராமாயணத்துல ராமருடைய கதை மட்டும்தான் இருக்கும். ஐ, மீ அண்ட் மை செல்ஃப்னு ஒரு ஆல்பமே வந்திருக்கு. நான் எனக்காக எல்லா ராமரை பத்தியே, ராமர் இப்படி பிறந்தார், வளர்ந்தார், சாட்டார், போனார், பத்தினியை கல்யாணம் பண்ணிட்டார், காட்டுக்கு போனார், தொலைச்சுட்டார், ஓன்னு அழுதார், அப்புறம் சேத்துவை கட்டினார், போய் மீட்டார், வந்தார், ஆண்டார். இவ்வளவுதான் ராமாயணம். வேற யோரை பத்தியும் கதையே வராது. ஆனா மகாபாரதத்துல ராமரை பத்தியும் கதை வரும், கிருஷ்ணரை பத்தியும் வரும், ஏன் மத்ஸ்யாவதாரத்தை பத்தியும் வரும், ஏன் பலியும் பிரஹ்லாதனும் பேசிக்கொண்டது பத்தி வரும், ஏன் அவர் திரிவிக்ரமனா உலகளந்த பிறகு பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணார் அப்படிங்கிறதும் வரும். அதனால ராமாயணத்துக்குள்ள மகாபாரதம் கிடையாது, ஆனா மகாபாரதத்துக்குள்ள ராமாயணம் இருக்கு. இதுக்கு நாங்கள்லாம் கணிதத்துல செட் தியரியில சப்செட்னு சொல்லுவோம். ராமாயணம் இஸ் அ சப்செட் டு மகாபாரதம். அப்படின்னா மகாபாரதத்துக்கு ஏற்றம் அதிகமே. அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாபாரதத்துக்கு கர்த்தாவா இருக்கக்கூடிய, கர்த்தான்னு சொன்னா நீங்க உடனே மதம் மாறிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. கர்த்தான்னு இந்த இடத்துல சொன்னா யார் அது எழுதியிருக்காளோ அவளுக்கு கர்த்தான்னு பேர். அந்த கர்த்தாவானவர் சுவாமி ஸ்ரீ வியாச பகவான். அந்த வியாச பகவான் இன் பிறப்பு எப்படி, அவர் ஆருக்கு பிறந்தார், எங்கனே வளர்ந்தார், அவர் செய்து கொடுத்த முக்கியமான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நேற்று சுருக்கமா குரு பூர்ணிமா அன்னைக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம வளர்ப்பிறை தேய்பிரையில் இருக்கின்றோம், கிருஷ்ணபக்ஷத்துல இருக்கோம். இப்ப கிருஷ்ணபக்ஷத்துல இருக்கும்போது முதல் நாள் நாம் பார்க்க வேண்டியது, நேற்றைய தினம் முதல் நாள் ஆயிடுத்து, ஆனா இன்னைக்கு கிருஷ்ணபக்ஷத்துக்கு முதல் நாள் பிரதமேனா இன்னைக்கு தானே வரும் பிரதம. அதனால பிரதமையாக இருக்கின்றபடியால் நம்ம இன்னைக்கும் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய ஏனைய விஷயங்களை பார்க்கணும். பார்த்த விஷயம் என்ன, சந்தனு மகாராஜா தொடங்கி அந்த கீழே ராஜசூய யஜ்யம் பண்ணும் வரை ஜராசந்தன் அளவு வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப இந்த ஜராசந்தன் யார் என்று பார்த்தால், ஜராசந்தனுக்கு 2 பெண்கள் உண்டு, அஸ்தி பிராப்தின்னு உண்டு. இவா 2 பேரை தான் கம்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் ஜராசந்தன். எப்போது கண்ணன் தான் 10 வயதாக இருக்கும்போது கஞ்சன்னு சொன்னா தமிழ்ல கம்சன் அர்த்தம், அந்த கம்சனை வதம் செய்தானோ 2 பெண்களும் விதவை ஆயிட்டா. அந்த விதவையான கோலத்துல ஜராசந்தனால பார்க்கவே முடியவில்லை. கிருஷ்ணரை பழிவாங்கணுங்கிறதுக்காக நிறைய முறை போர் தொடுத்தான். போர் தொடுத்து எல்லாம் முடிச்ச பிறகு கிருஷ்ணர் தன்னுடைய தலைநகரையே மாத்தினுட்டார். ஏன்னா அவருக்கு என்னன்னா, இந்த அவதாரத்துல எல்லாரையும் அவரே வதம் பண்ணி விட்டாருன்னா பாண்டவாளுக்கெல்லாம் பெருமையும் இருக்காது. அதனால அவளுக்கு கொஞ்சம் பெருமை சேர்க்கணும், அதுவும் முக்கியமா பீமசேனனுக்கு கொஞ்சம் பெருமையை சேர்க்கணும். அதனால பார்த்தார், தன்னுடைய கேபிட்டலையே உத்தரப்பிரதேசத்திலிருந்து குர்ஜரத்துக்கு மாத்தி விட்டார்.
குர்ஜரத்துக்கு மாத்தி அவர் இருக்கும்போதுதான் ஜராசந்தன் சிசுபாலன் ஒத்தனோடு நன்றாக தோழமை கொண்டார். இந்த சிசுபாலன் யாருன்னா கிருஷ்ணரோட சொந்த அத்தை பிள்ளை. ஒரு அத்தை பசங்க தான் இந்த யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன். அவளுக்கு கிருஷ்ணர்னா உயிர். இவனுக்கு கிருஷ்ணன்னா துளி கூட பிடிக்கவே பிடிக்காது. இந்த சிசுபாலனுக்கு கேட்பார் செவிசுடு சிசுபாலன் தன் ஆழ்வார் எடுத்தார். அதாவது பிற்காலத்தில் கொஞ்ச நாள் யானோ வரும். அந்த சிசுபால வதத்துக்கு முன்னாடி சிசுபாலன் கண்ணா பின்னான்னு கிருஷ்ணரை வெசி தீர்ப்பான் சபையில. எல்லாருக்கும் முன்னாடி கண்ணா பின்னா, நீ திருடன், பொய் சொல்லுபவன், அத்தை பண்ண இத்த பண்ண எல்லாம் வெசி தீர்ப்பான். அப்போ எவ்வளவு அவன் வெய்வான்னு கேட்டா துரியோதனனுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, துரியோதனனுக்கே கிருஷ்ணரை வெய்யறது கஷ்டமா இருந்தா அவன் எவ்வளவு வச்சிருப்பான். கேட்பார் செவிசுடு சிசுபாலன் ஆழ்வார் எடுத்தார். அதுக்கு உதாரணம் என்னன்னு காண்பித்தார் நம்பிள்ளை. என்னன்னா, ஒரு உபன்யாசகராம் என்ன சொல்லுவார், அவர் ஏற்பாடு பண்ணினார் ஒருத்தர். எதுக்குன்னா கிருஷ்ண நிந்தா, அதுதான் தலைப்பே. கிருஷ்ணரை நன்னா வையணும். 10 நாள் அவருக்கு நன்னா சம்பாவனை பண்றேன், நீங்க நன்னா மேடை ஏறி கிருஷ்ணரை வையணும்னு சொன்னா, அது நம்ம அவ்வளவு தூரம்லாம் அவரை ஏற்பாடு பண்ண வேண்டாம். சென்னப்பட்டினம் 2 பக்கம் போனாலே ஒருத்தர் இருக்கார் வெய்யறதுக்கு. அதனால கிருஷ்ணரை நன்றாக வைய வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு பண்ணார். முதல் 9 நாள் கண்ணா பின்னான்னு வெசி தீர்த்து விட்டார். 10வது நாள் ஏற்பாடு பண்ணவருக்கு ரொம்ப சந்தோஷம். தாம்பாளத்துல பணத்தெல்லாம் எடுத்துண்டு கட்டுக்கட்டா வச்சு எடுத்துன்னு வர்றார். சொன்னவர் பார்த்தார், ஐயோ இவர் இவ்வளவு எடுத்துன்னு வராரே, நம்ம நன்னா தான் வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நினைச்சதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டோம்னா ஒரு 2 கட்டு ஏத்துவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ணான்னு வைய ஆரம்பிச்சுட்டார். இன்னும் அது எவ்வளவு வச்சுட்டாருன்னா சட்டுன்னு ஏற்பாடு பண்ணவர் காதுலயே ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டான். எப்படி இருக்கு பாருங்க. கேட்பார் யாரு கேட்டு ஆசைப்பட்டிருக்காளோ செவி சுடு சிசுபாலன்னர். அப்பேற்பட்ட கண்ணனை வையக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனாம் சிசுபாலன். இந்த சிசுபாலனுக்கு ஒருத்தரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு விட்டா. யாரை பார்த்தாலும் ஏதாவது நெகட்டிவாவே சொல்லிட்டு இருப்பான். இந்த மேனேஜ்மெண்ட் படிக்கிறவாள்லாம் சொல்லுவா, ஒரு கிளாஸ்ல பாதி ஜலம் இருக்கு, அது பார்க்குறவன் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறவன் இட் இஸ் ஹாஃப் ஃபுல் அப்படிம்பர், அது கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்குறவர் இட் இஸ் ஹாஃப் எம்டிம்பர். 2வது கோஷ்டி தான் இந்த சிசுபாலன். எல்லாம் நெகட்டிவாக சொல்லிட்டு இருப்பார். அதனால் ஓரளவுக்கு பேச்சு முறையில் பழகி போயிடுத்து, ஐயோ இவருக்கு பொண்ணே கொடுக்கப்படாதுங்கிறதுனால. இப்போ இந்த சிசுபாலனுக்கு கல்யாணம் ஆகாத பட்சத்தில் அவர் ஒரு ஜிம்கானாக்கு போய் கேரம் விளையாடுவார். அதே இடத்துக்கு தான் இந்த ஜராசந்தனும் போயிருக்கார். ஏன்னா பெண்கள்லாம் விதவையாயிட்டா, அவரால் கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வேண்டாமா, அதனால அவர் நேராக அவரும் விளையாட ஆரம்பிச்சுட்டார். அன்னைக்குன்னு ஒரு நாள் பார்த்தபோது தான் ருக்மி வந்தான். ருக்மிங்கிறது யாருன்னா ருக்மிணியுடைய அண்ணாக்கள்ல மூத்தவன் ருக்மி. அவன் வந்தான். ஜராசந்தன் கேட்டார், ஏண்டாப்பா ருக்மி தலையை தொங்க போட்டா மாதிரி இருக்கேன். ஆமாண்ணா, ஒரு தங்க வச்சுட்டு இருக்கேன், இன்னும் கல்யாணத்துக்கு இடம் பார்க்கல, யார் கொடுக்க போறான் ஒண்ணுமே தெரியல, கவலையா இருக்குன்னார். அப்போ ஜராசந்தன் சொன்னா, எதிர்க்க இருப்பது சிசுபாலன், என்னன்னா பாத்துக்கோ, அவனுக்கு பொண்ணு வேணும், ஓன் தங்கைக்கு பிள்ளை வேணும், நீங்க 2 பேரும் சம்மதி ஆயிட்டுக்கூட, அவ்வளவுதான் சொன்னா. அடுத்த நாளே ஏற்பாடு பண்ணிவிட்டா ருக்மி. இது பிராட்டிக்கு தெரியவே தெரியாது. அப்பதான் பாகவதத்துல 7 ஸ்லோகங்கள் சுத்வா குணான் புவனசுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் ரிஷிமதாம் அகிலார்த்தலாபம் துவயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்திரப்பம் மேன்னு எழுதி அனுப்புறா. இந்த கவிதையை படிச்சுட்டு தான் துவாரகாப்பட்டினத்திலேருந்து கண்ணன் புறப்பட்டு ஷைபியன், சுக்ரீவன், மேகபுஷ்பன், பலாஹகன் 4 குதிரை, அந்த குதிரையை ஓட்டிக்கொண்டு கண்ணன் ருக்மிணி பிராட்டியின் கையை பிடித்து தான் ஏற்றிக்கொண்டு விதர்பராஜ்யத்திலிருந்து துவாரகாபுரி சென்றார். இப்போ சிசுபாலனுக்கு இந்த கல்யாணமும் போச்சு. இப்ப ஜராசந்தனுக்கு அதை விட பெரிய இன்சல்ட். அவர் பார்த்து வச்ச கல்யாணம் நடக்கல. எப்படியாவது கண்ணனோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோலத்திலே இருந்தார். கிருஷ்ணர் பார்த்தார் இவரை விட்டு வைக்க கூடாதுன்னு. அந்த சமயமா பார்த்து யுதிஷ்டிரன் இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜசூய யாகம் பண்ணணும்னா, ஒரு ராஜா பண்ணணும்னா சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் ஒண்ணு அதை ஆதரிக்கணும், இல்லாட்டா எதிர்க்கணும். ஆதரிச்சுட்டா கவலையே இல்லை, அவளையும் ராஜசூயத்துக்கு கூட்டுள்ளான். எதிர்த்துட்டா யாரு ராஜசூய யஜ்யம் பண்றாளோ அவரோட போய் சண்டை போடணும். இப்போ யுதிஷ்டிரனை பார்த்து சொன்னார். கிருஷ்ணர் எப்பவுமே யுதிஷ்டிரனை ஒரு யுத்தத்துக்கு கூட்டுண்டே போக மாட்டார். ஏன்னா கிருஷ்ணருடைய வழியே வேற, அவருடைய வழியே வேற. இந்த யுதிஷ்டிரன் இண்டிகேட்டரும் போடுவார், கையும் காமிப்பார். ரொம்ப அப்படியே அது முன்னாடி வரும்போதே வந்துடுத்து, ரெட் வரப்போகுது, வந்துருக்கு, இன்னும் 10 செகண்ட்ல வந்துடும் போல இருக்கு, கொஞ்சம் மெதுவாக ஆக்கணும்னு வண்டி எல்லாம் மெதுவாக ஆக்கிண்டு ஓட்டக்கூடிய மகனியர் அவர். இவருக்கு தெரியல இவர் பாரத தேசத்துல இருக்காருன்னு. இதே இந்த பக்கம் பார்த்தேன்னா கண்ணனோ
ரெட் லைட்டு வந்த பிறகும் கொஞ்சம் முன்னாடி போயிடுவார். ஆனால் ஒரு இடத்துல கூட ஃபைனே கட்ட மாட்டார். அதாவது கிருஷ்ணருடைய சாமர்த்தியம் ஆச்சரியம். இதே பீமனும் அர்ஜுனனும் கொஞ்சம் கிருஷ்ணன் சொல்றதை கேட்பா. யுதிஷ்டிரன் கையால் ஒரு யுத்தத்தை ஜெயிக்கிறதுங்கிறது கிருஷ்ணருக்கு ஆகாத காரியம். ஒரே ஒரு காரியம் அபூர்வமாக பண்ணிட்டார். துரோணாச்சாரியரை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் அஸ்வத்தாமோ குஞ்சரஹா ஹதஹான்னு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் ஜெயிச்சுட்டாரே ஒழிய மற்றபடி அவரோட சாவாசமே வச்சுக்க மாட்டார் கிருஷ்ணர். அத்தான்னு பார்ப்பார். ஏன்னா சாஸ்திரத்தில் எப்படின்னா, அத்தை பிள்ளையான அத்தானை விழுந்து சேவிக்கணும்னா எனக்கும் என் அத்தானுக்கும் 3 வயசாவது வித்தியாசம் இருக்கணும். அதனால தான் யுதிஷ்டிரன் பிறந்து சர்வலோகேஸ்வரன் பகவான் பிருத்தாவான குந்திக்கு 3 வருஷம் கழிச்சு பிறந்தார். அதனால தான் மகாபாரதத்தில் எப்பெல்லாம் கிருஷ்ணர் யுதிஷ்டிரனை பார்க்குறாரோ அப்பெல்லாம் விழுந்து சேவிப்பார். அதனால யுதிஷ்டிரன் சொன்னார், நீங்கள் இங்கே இருங்கோ, நாங்கள் திக்விஜய யாத்திரை புறப்பட்டு வரோன்னு. அப்போதான் பீமனையும் அர்ஜுனனையும் அழைத்து கொண்டு ஜராசந்தனின் பட்டினத்துக்கு போறார். அங்க அந்தணன் ரூபம் தரித்து வெளியில நிற்கும் போது ஜராசந்தன் கிட்ட பிரார்த்தனை பண்றார். ஒருத்தர் வேஷ்டி வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கிறா. ஜராசந்தன் கேட்கிற, உமக்கு என்ன வேணும்னு? உன்னோடு துவந்த்வ யுத்தம் செய்ய வேண்டும், அதுதான் எனக்கு நீ கொடுக்க வேண்டிய வரம். அப்படின்னா நிச்சயமா நீ சாதாரணப்பட்டவனாக இருக்க முடியாது. நீன்னு கேட்கும்போது சொல்ற, நான் தான் கண்ணன். அன்று இரவு துவந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும். ஜராசந்தன் ஒரு க்ஷத்ரியனாக இருப்பினும் ஒரு ராட்சசி ஸ்திரீயால் சேர்க்கப்பட்டவன். என்னன்னா, ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு 2 பத்னிகள். இவர் ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக ஒரு ரிஷி கிட்ட போயிருக்கார். ரிஷி சொன்னார், ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம சுக்கிருத்தினால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள்னால கிடைக்காம இருக்கு, நான் ஒரு பழம் கொடுக்குறேன், அதை சாப்பிடுங்கோ, சாப்பிட்டுட்டு நிச்சயமா பகவத் அனுகிரகத்தால் உங்களுக்கு குழந்தை இயற்கை ரீதியில் பிறக்கும்னு சொல்லிட்டார். 2 பத்னி இருக்கா. ரிஷி மறந்து போய் என்ன பண்ணிவிட்டார், 1 தான் கொடுத்தார். இப்போ என்ன பண்றதுன்னு பார்த்தார். ராஜா பாதியா வெட்டினார். பிறந்த குழந்தையும் அங்கங்களில் பாதியாக பிறந்தது. இந்த குழந்தைய வச்சு என்ன பண்றதுன்னு தூக்கி போட்டுவிட்டார் ராஜா. காட்டு வழியாக பசி என்று தவித்து கொண்டு ஒரு அரக்கி ஸ்திரீ ஜரா அப்படிங்கிற பேரோட போயிட்டு இருந்தா. இந்த 2 துண்டியும் எடுத்தா. ஒன்னா சாப்பிடலாம்னு பார்த்தா, சேர்த்துட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தா, சேர்த்துட்டா குழந்தைக்கு உயிர் வந்துடுத்து. இவளுக்கும் பேய்க்கும் தாய்மை வந்ததாம். அவள் வளர்த்து கொடுத்து ராஜா கிட்ட கொடுத்தார். ஜராவினால் சந்திசைக்கப்பட்டவன் ஜராசந்தன் அப்படின்னு பேரு. அந்த ஜராசந்தனோடு போரிட வேண்டும். ராத்திரி போய் போரிட்டா. போருது யுத்தம் போயிட்டே இருக்கு. ராஜசூய யஜ்ஞத்தின் நாள் வந்துடுத்து. கிருஷ்ணர் பார்த்தாரு, எப்போ இவா சண்டையை போட்டு முறிக்க. அதனால பீமனை பார்த்து சொன்னார், நன்னா 2 பக்கமும் விசிறி அடி அப்படின்னார். பிரிச்சார் உடம்பு ஜராசந்தன். ஏற்கனவே இது ஒன்னா சேர்த்த உடம்பு தானே, அதனால கொஞ்சம் தையல் தான் போட்டிருக்கு. அதனால நன்னா அதை பிரிச்சு டக்குன்னு பிரிச்சு இப்படி பிரிச்சார். எப்பவுமே நாங்கள்லாம் இந்த 16 வேஷ்டி 9 வேஷ்டிலாம் வாங்கும்போதோ இந்த அங்க வஸ்திரத்துக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய வஸ்திரத்துக்கும் நடுவில் மெல்லிசா தான் நூல் கொடுத்துருப்பான். நீங்க ஒன்றும் கத்திரியெல்லாம் எடுத்துட்டு சேர்க்கவே வேண்டாம், இப்படி டர்ன்னு கிழிச்சா அதுவே வந்துடும். அந்த மாதிரி இப்படி சேர்த்தார். 2 பகுதி எடுத்தார். இப்படி ஒன்று போட்டார், அப்படி ஒன்று போட்டார், திரும்பி சேர்ந்து கொடுத்து. இது என்ன மாதிரி மேக்னெட் எல்லாம் அட்ராக்ட் ஆகும் பாருங்க, அந்த மாதிரி ஆயிண்டே இருக்கு. இது என்ன, எப்படி யுத்தத்தை முடிக்கிறதுன்னு பார்த்தார். பீமன் பார்த்தார், நானே எவ்வளோ தடவை கிருஷ்ணா கிழிச்சு போடுவேன், ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கேன்னார். அப்போ கிருஷ்ணர் பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், இது நான் ஒரு வழி பண்றேன்னார். பிரிச்சார். இப்படி போடுனார், போட்டார், சேரவே இல்லை. அதனால ஜராசந்தனுடைய வதமான பிறகு ராஜசூய யஜ்ஞம் நடக்கிறது. ராஜசூய யஜ்ஞம் நடக்கும்போது எல்லாரும் வந்துட்டா, எல்லா விதமான ராஜாக்களும் வந்துட்டா. துரியோதனன் இவா என்னமாதான் இந்திரபிரஸ்தம் கட்டியிருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்தார். அப்போ எப்படிதான் கட்டியிருக்கான்னு பார்க்கலான்னு வரும்போது நல்ல சுமாரான இடத்தை இப்படி சீர்மப்படுத்திட்டாலே, ரொம்ப பிரமாதமா இருக்கேன்னு பார்த்துட்டே வரா. அப்போ ராஜசூய யஜ்ஞம் நடக்கக்கூடிய தினம் முதல் பூஜை யாருக்கு செய்ய வேண்டும்? இந்த கோவில்கள்லாம் அதில் தான் பாதி தகராறே வரும். முதல் தீர்த்தம் யாருக்கு கொடுக்க, முதல் சடாரி யாருக்கு கொடுக்க, பரிவட்டம் யாருக்கு கட்ட, இதே மாதிரி இந்த அக்ர பூஜை யாருக்கு செய்ய வேண்டும்? ஏன்னா ஒரு பெரிய கோஷ்டியில் நிறைய பேர் இருக்கும்போதோ யாருக்கு முதல்ல செய்யறதுன்னு தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப வயோதிகர், எல்லாருக்கும் தெரிஞ்ச வயோதிகர் பீஷ்மாச்சாரியர் ஒருத்தர் தான். ஓவர் லிவ்டு மேன், எப்போதாலும் இருந்துகிட்டே இருப்பார். எவ்வளோ ஜென்ரேஷன் பார்த்துருக்கார். என்ன சந்தனு மகாராஜாலேருந்து, அவர் பிள்ளைகள்லேருந்து, அவா பிள்ளைகள்லேருந்து, அவளுடைய பிள்ளைகள்லேருந்து, ஏன் அந்த அபிமன்யு பிறக்கிற வரைக்கும் இருந்துட்டாரே, அவ்வளவு பரம்பரையை பார்த்தவர். அவருக்கு தான் செய்ய வேண்டும், யாரும் எதிர்க்க மாட்டான்னு நினைச்சார். அப்போ பீஷ்மரை எதிர்த்தார். அவர் சொன்னார், இந்த சபையில் எல்லோருக்கும் நாயகமணியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இருக்கும்போது எனக்கு பூஜை நடக்கலாமா? நான் ஒத்துக்க மாட்டேன். பண்ணா யுதிஷ்டிரா அக்ர பூஜை நீ இவருக்கு தான் செய்ய வேண்டும்னு சொன்னார். சொன்ன உடனே பார்த்தார்,
நேர சகதேவனை கூப்பிட்டு இவருக்கு பூஜை பண்ணுப்பா அப்படின்னார். சரி, அவர் வந்தார். சகதேவனுக்கு ஒரே சந்தோஷம், கிருஷ்ணருக்கு தானே பண்ண போறோம்னு நினைச்சு கிருஷ்ணருக்கு பண்ண ஆரம்பிக்க போறார். நிறுத்துங்கள். யாரு? சிசுபாலன். பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இப்போ சிசுபாலன் வந்து சொன்னார், நிறுத்துங்கோ அப்படின்னார். ஏண்டாப்பான்னு கேட்டா, இந்த திருடனுக்கு தான் நீங்க இவ்வளவு பூஜை பண்றேன்னு சொன்னா நாங்களும் திருடி இருப்போமே. திருடனுக்கு பூஜை, பெண்களோட ராசக்கிரீடன்னு ஒன்று பண்ணியிருக்கான், அவனுக்கு பூஜை, என்னமோ இந்த இந்த சின்ன குழந்தைகள்லாம் வேடிக்கை காண்பிக்கிற மாதிரி ஏதோ பக்கத்தில் ஊரில் இருந்த ஒரு சின்ன மலையை கையில் தூக்கி பிடிச்சிருந்தானா பெரிய விஷயமா, அதுக்கு ஒரு பூஜை இப்படின்னு வெய்ய ஆரம்பிக்கிறார். சபையில் ஆருக்கும் பொறுக்கல. பீஷ்மர் கொந்தளிக்கிறார், துரோணர் கொந்தளிக்கிறார், எல்லாரும் போட்டு என்ன என்ன சிசுபாலா இப்படி பண்ணுறேன்னார். கிருஷ்ணர் கூலாக இருக்கார். அவர் உட்காந்து இந்த காயத்ரி ஜபம் பண்ணும்போது 1 2 இந்த விரல்லையே இப்போ பார்த்தீங்கன்னா 15 கவுண்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்டே இருக்கார். பலராமனுக்கு கோவம் வருது. கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணான்னு இப்படி இருக்க? ஒரு க்ஷேத்திரத்துல தானே உப்பு இல்லாம நோக்கு தளிகை பண்ணி போடுறா, பாக்கி க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் உப்போட தானே போடுறா, இப்படி பண்ணலாமான்னு கேட்கிறார். கிருஷ்ணன் உட்காந்து நின்றுட்டே இருக்காரு. 1 2 காமோ காரிஷீத் மன்யோ காரிஷீத் காமோ காரிஷீத் மன்யோ காரிஷீத், காமத்தை ஜெயிக்கணும் கோவத்தை ஜெயிக்கணும்னு நின்றுட்டே இருக்கார். பார்த்தார் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 99 வந்துருச்சு. 100வது வெய்யல் வெய்யும் போதுதான் அந்த இடத்துல சக்கரத்தாழ்வார் புறப்பட்டு வந்தார். பிரதிபட்டஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன என்று சக்கரத்தாழ்வார் புறப்பட்டு வந்தார். இப்போ அந்த சக்கரத்தாழ்வார் புறப்பட்டு வந்து சிரச்சேதனம் பண்றார். அப்போ பண்ண உடனே தலை ஒரு பக்கம் போறது, உடம்பு ஒரு பக்கம் கீழே விழருது. இது எப்படி சிசுபாலன் பிறந்தார், வளர்ந்தார், எங்கனே வதம் நடந்ததுன்னு சொல்றதுக்கு சிசுபால வதம்னு ஒரு காவியமே உண்டு சம்ஸ்கிருதத்துல. அதை எழுதினவர் யார்? வெரி குட். யார் அது சொன்னது? வெரி குட். யார்? மாகா. அது வெரி குட், மாகா. ஸோ அதனால மாகன். உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்த கௌரவம் தண்டினஹா பதலாலித்யம் மாகே சந்தி திரையோகுணாஹா. ரொம்ப உயர்ந்த காவியம் மாகனுடைய சிசுபாலவதம். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ, நம் தமிழகத்தில் தமிழ் மொழியை சார்ந்த எவ்வளவோ அரிய நூல்கள், ஏன் சிலப்பதிகாரம் இல்லையா,